ஷை விஷ்ணு பூமியில் விளைச்சலுக்கு உள்ளது தண்ணி அங்கங்கே தேங்கி எல்லாத்துக்கும் அந்த அந்த மூளையை சிந்திச்சு எல்லாமே கொடுத்துருக்காரு. அதை பூரா தண்ணியை பூரா கொண்டு வந்து குழாயை பூரா பதிச்சு கீழே பதிச்சு இதில் எத்தனை ஆயிரம் கோடி இது பேப்பரை அடிச்சு விட்டு விளையாடுதான். அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் கேட்க வேண்டாமாப்பா? வழக்கறிஞரெல்லாம் போகிறான், அந்த ரோட்டில் போகிறான் வர தண்ணியை பூரா இப்படி போகுது. அவர் எவ்வளோ ஒரு மலையை இறக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுதார். பூமியில் எவ்வளவு பூரா அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். மேலே பூரா புகையாக விட்டு தட்டு தட்டா அரிசி பூரா 2ஆம் நம்பராக திரித்து பலாக்கி வச்சுருக்கான். சொகுசு வாழ்க்கைக்காக கொடுத்துருக்காரு. பூரா மூளையை திரித்து படித்து அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி வச்சுருக்கான். என்னப்பா ஒரு சாப்பாட்டு உணவில் எவ்வளவு கெட்டத்தனமாக பண்ணி நோய் நீயே பேப்பரை அடிக்க, நீயே சாப்பிடுற உணவை அதை நோயை உருவாக்குத, நீயே எல்லாம் உருவாக்கி நீயே தின்னுட்டு பிற ஆஸ்பத்திரியை இடத்த பூரா அவர் சொத்து பூமியே பாழாக்குதான். எங்கே மில்லை போடவா, தொழிற்சாலை கட்டவா, எங்கே ஆஸ்பத்திரி கட்டவான்னு கெட்டி பாழாக்கி வைக்கான். இந்த எள்ளு விளையிற இடம் அது பூரா மாசில் உள்ள இடத்த பூரா பிளாட் அடிச்சிட்டான். கடலை விளையிற இடத்துலையும் மாசில் போட்டு விளையிற இடத்த பூரா பிளாட் அடிச்சிட்டான். அடுத்து நெல் விளையும் பூமியில் இப்போ பூரா பிளாட் அடித்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அதுக்குள்ளே என்ன விடை என்னன்னு கேட்க வேண்டாமாப்பா? என்னப்பா இவ்வளவு தூரம் கொடுக்காரு கணக்கு, இதுவே நீங்கள் எடுக்கலைன்னா அப்போ அவரை நினைக்காருல, அப்போ 7 சேட்டை இன்னும் இந்த சேட்டை நிற்க மாட்டேங்க அப்படிங்கார். என்னப்பா ஒரு நீதிபதி ஜட்ஜி கோட்டார் பூரா அமைச்சு உட்கார வச்சு கணக்கு கொடுக்காரு. உங்களைத்தான் நியமித்து உட்கார வச்சு கணக்கு கொடுக்காரு. அந்த கணக்கை நீங்கள் எடுக்கலைன்னா இப்போ என்ன அர்த்தம்? அப்போ எவ்வளோ பெரிய சிக்கல். விளையும் பூமியில் பூரா அழிக்கும். மாதிரி பெரிய போனால் ஒரே காகித பேப்பர்னு அலைஞ்சி நச்சு வச்சுருக்கான். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ. கணக்கு போட்டாச்சு. விளையும் பூமியில் பூரா பிளாட் அடித்து ஆடுதான் பாடுதான். ஆனால் ஒத்த ஆதார கார்டில் செக் பண்ணாலும் விட மாட்டார். கொடுக்குற வரைக்கும் கணக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். பிடிக்கிற நேரத்தில் பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பார். எங்கே தள்ளணுமோ அங்கே தள்ளிக்கிட்டே இருப்பார். முக்கால் சத்தியம். அவன் குடும்பத்தில் அவன் பொண்டாட்டி மாரில் பிரித்து போடுவார். இவன் ஒரு பக்கம் கிடப்பான், அவன் ஒரு பக்கம் கிடப்பான். தன்னால் நொந்து அவன் மண்டையை மண்ணில் முட்ட வைப்பார். முட்டுறா மண்டையில் முட்டுறா. உனக்கு என்னடா நான் பாழாக்கிறதுக்காக நான் பூமியை கொடுத்தேன். உன் உயிர் வாழுறதுக்கு விவசாயம் இருக்குது. இருக்கிற இடம் ஆடை. விவசாய